ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, ஆதாம் ஏவாளின் கண்களை திறந்தார். ஆதியாகமம் 3:7 சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பர்திமேயுவின் கண்கள் திறக்கப்பட்ட போது இயேசுவை கண்ணார கண்டான். மகிமையின் ராஜாவை கண்டு பரவசமடைந்தான். அதே நேரத்தில் ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் தங்களையே நோக்கி பார்த்தார்கள். தங்களுடைய நிர்வாணத்தை பார்த்தார்கள். தங்களுக்கு வஸ்திரம் வேண்டும் என்பதை கண்டார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட போது பாவத்தினால் வந்த கொடிய விளைவை கண்டார்கள். தேவனால் கைவிடப்பட்ட பரிதாபமான நிலையை கண்டார்கள். தேவனுடைய மகிமை தங்களை விட்டு எடுபட்டு போனதை கண்டார்கள். பாவமும் சாபமும் மரணமும் தங்களை சூழ்ந்து கொண்டது என்பதை கண்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் பாவ உணர்வடையும்படி அவரவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். அப்பொழுது பாவங்களுக்காக மனங்கசந்து அழ முடியும். வேதம் சொல்கிறது, எசேக்கியேல் 18:20, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஒரு பாவி மரிக்கும் போது அவன் ஆத்துமா நிர்வாணமாய் வெளியே வருகிறதை கண்டான். ஆனால் ஒரு பரிசுத்தவான் மரிக்கும் போது தேவன் அவனுக்கு கிருபையாய் கொடுத்த இரட்சிப்பின் வஸ்திரத்தோடும் நீதியின் சால்வையோடும் துதியின் ஆடையோடும் கடந்து செல்லுவான். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61:10, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆதாமும் ஏவாளும் உடுத்தியிருந்த அத்திமர இலையானது சுய நீதிக்கு அடையாளமாயிருந்தது. ஒரு மனிதன் தன்னுடைய சுய நீதியை களைந்து போடும்போது கர்த்தர் பரலோக வஸ்திரங்களை அவனுக்கு தரிப்பிக்கிறார். ஆகவேதான் குருடனான பர்திமேயு தன்னுடைய மேல் அங்கியை உதறி எறிந்துவிட்டு கர்த்தரை நோக்கி வந்தான். கர்த்தர் தருகிற வஸ்திரமே எனக்கு வேண்டும், உலக பிரகாரமான தகப்பன் தருகிற வஸ்திரம் வேண்டாம். ஆதாம் மூலமாக தலைமுறை தலைமுறையாக வருகிற பாரம்பரிய வஸ்திரங்கள் வேண்டாம் என்பதே அவனது எண்ணமாயிருந்தது. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் நமக்கு வேண்டும். பரிசுத்தவான்களின் நீதியாகிய வஸ்திரம் வேண்டும். வெளிப்படுத்த விசேஷம் 19:8. பொற்சரிகையான உடை வேண்டும். 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சித்திர தையலாடை வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் அதை தந்தருளுவார். 45ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். ஆதாம் ஏவாளின் கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்களுக்கு வஸ்திரம் தேவை என்பதற்காக கர்த்தர் தற்காலிகமாக ஒரு மிருகத்தின் தோல் ஆடையை அவர்களுக்கு உடுத்தினார். அது இரட்சிப்பின் வஸ்திரத்திற்கு நிழலாட்டமாயிருக்கிறது. ஆனால் நாம் பரலோகத்திற்கு செல்லும் போது தோல் ஆடையை உடுத்தி கொண்டு போவதில்லை. அந்த மகிமையின் தேசத்திலே நமக்கு மகிமையின் வஸ்திரங்களே கொடுக்கப்படும். அது ஆண்டவர் தாமே உடுத்தி இருக்கிற மேன்மையான வஸ்திரங்களாகும். தேவ பிள்ளைகளே, மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். இன்றைய நினைவிற்கு மத்தேயு 6:30, காட்டுப் புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 103 மற்றும் 104ஆம் சங்கீதங்கள், மாலை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரிடத்தில் மகிமையின் வஸ்திரத்தை கேளுங்கள். கர்த்ததாமே மகிமையான வஸ்திரத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.